நாம நேத்தைக்கு வரைக்கும் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாயம் 7ல ஆம், சொப்பனம்னா என்ன? தூக்கம்னா என்ன? அப்புறம் விழிப்பு நிலைமைனா என்னங்கிறத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து நாம வெளியில பார்க்கக்கூடிய இந்த உலக தோற்றம், இது சாமி சொப்பனம்னு சொல்லியிருந்தாரு. அப்படி ஒரு தோற்றம் உண்மையிலே இல்ல. அது நாம காணக்கூடிய ஒரு கனவு தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னா, நாம அறியாமைங்கிற ஒரு தூக்கத்துல இருக்கிறோம். தன்னைத்தானே அறிய முடியாத ஒரு தூக்கத்துல மாயையில இருக்கிறோம். அந்த மாயையில தான் நமக்கு அந்த தோற்றம் தெரியப்படுது. எப்படி ஒரு பாலைவனத்துல ஒரு கானல் நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது தோன்றுதோ, அப்படி ஒண்ணு இல்லாதது ஒண்ணு தோன்றுதோ, அப்படிதான் இந்த சொப்பனம்ங்கிற ஒரு உலகத்த நமக்கு காண்பிக்குது. உண்மையிலேயே இது இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத பத்தி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இந்த சொப்பனம் உண்டாக்குறதுக்கு காரணம் நம்மளுடைய தூக்கம் தான். அந்த மாயைங்கிற ஒரு நிலைமை தான். எப்ப நம்ம விழிப்பு நிலைமைக்கு வர்றோமோ, அப்பதான் தூக்கம் தெளிந்து, இந்த சொப்பனம்ங்கிறது நீங்கி போகும். இப்ப நாம நார்மலாவே அ தூங்குகிறோம் அப்படின்னு சொல்ற நேரத்தில நம்ம சொப்பனம் காண்றோம். தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த சொப்பனம் நீங்கி போயிருது. அதுவரைக்கும் அந்த சொப்பனம்ங்கிறது உண்மையா தான் நம்ம பாவிச்சுட்டு இருந்தோம். தூக்கம் தெளிஞ்சு விழிப்பு நிலைமை வரும்போது தான், நாம இது நாள் வரைக்கும் கண்டதெல்லாம் சொப்பனம் தான் அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்தது. அதே மாதிரி தான் இந்த ஜெகத்தோற்றமும். இங்க வெளியில பார்க்கக்கூடிய இந்த விஷயம் ஆ இல்லாத ஒண்ணு தான். அது ஒரு சொப்பனமா தான் இருக்குது. அத உண்மைன்னு நாம் நம்பிட்டு இருக்கிறோம். அந்த கனவு நம்புன மாரியே. இந்த தூக்கம் எப்ப நமக்கு தெரியுதோ, எப்ப நாம அந்த விழிப்பு நிலைமைக்கு வர்றோமோ, அப்பதான் இந்த தோற்றம் நசிஞ்சு போகும். அந்த விழிப்பு நிலைமைங்கிறது என்ன அப்டின்னா, தன்னைத்தானே அறியக்கூடிய ஒரு நிலைமை தான் விழிப்பு நிலைமை. என்னைக்கு நாம தன்னைத்தானே அறியிறோமோ, அப்பதான் தூக்கம் அப்டின்னு சொல்லக்கூடிய மாயையிலிருந்து நம்ம நீங்கி வர முடியும். அந்த மாயை நீங்கும்போது தான், நமக்கு இந்த ஜெகத்தோற்றம்ங்கிறது நசிஞ்சு போகும் அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அப்பதான் இந்த ஜாக்கிரதைங்கிற உணர்வு நமக்கு உண்டாகுங்கிறத சொல்லியிருந்தாரு. நம்ம அத தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அத்தியாயம் 8 இதுல அ சீடன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த உலகம்ங்கிறது நமக்குள்ளார இருந்து உற்பத்தி ஆயிருக்கு. இது ஒரு புகை மாரி. பிரம்மா அந்த அக்னி நேத்திரத்தில உட்கார்ந்துட்டு, அந்த விசாராதிகள்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள போட்டு புகைய உண்டு பண்றாரு. அப்படியே அந்த பொருள்கள் எரிஞ்சதுனால வந்த புகை தான் இந்த உலகம் அப்படிங்கிறத முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ இது உலகத்துல இந்த உலகத்த பத்தி பேசும்போது, இங்க இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கர்ம பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கர்மம் செஞ்சா தான் நமக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே கர்மத்த தவிர எதுவுமே இல்ல அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப இதனுடைய பொருள் என்ன? இது உண்மையாவே இது ஒரு தோற்றம் தான். இது உண்மை இல்ல அப்படின்னா, இவங்க ஏன் இந்த கர்மம்ங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசணும்? கர்ம பந்தத்தினால தான் உலகம் உண்டாயிருக்குன்னு ஏன் சொல்லணும்? கர்மம் செஞ்சா தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு ஏன் சொல்லணும்? அப்படிங்கிறத சீடன் கேட்கிறாரு. சாமி சொல்றாரு, இந்த உலகம்ங்கிறது புகைதாங்கிறது அ சரிதான். அது ஒரு சொப்பனம் அப்படிங்கிறதும் உண்மதான். அத நீங்க பூர்ணமா அத புரிஞ்சுகிட்டு நீங்க நம்பியிருந்தீங்க அப்படின்னா, உமக்கு கர்மம்ங்கிறது அங்க எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்கிறாரு. அதுல கர்ம பந்தம்ங்கிறது எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா, கர்மம்னா என்ன? அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான், அவங்க ஏன் இத சொன்னாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பொதுவா நாம கர்மம்னா என்னன்னு புரிஞ்சு வச்சிருப்போம்னா, அது ஒரு செயல்னு நெனச்சிருப்போம். அது ஒரு தொழில் அப்படின்னு நெனச்சிருப்போம். அதனால தான் கர்மம்ங்கிற ஒரு தொழில் செஞ்சா தான் இந்த உலகம் இருக்கும் அப்படின்னு நாம நெனச்சிட்டு இருக்கிறோம். கர்மம்ங்கிறது தொழில் அல்ல அப்படிங்கிறது தான் சாமி சொல்ல வர்றது. அப்ப கர்மம்ங்கிறது ஒரு காலம் அது கர்மம்ங்கிறது தொழில் ஆகாது அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா, ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா, அந்த சொற்றொடர் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா, அதுல 3 விஷயங்கள் இருக்கணும். 1 ஒரு தொழில் செய்யறதுக்கு தொழில் செய்யறவன் ஒருத்தன் வேணும். இன்னொன்னு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல் அங்க வேணும். அந்த தொழில் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும். இந்த 3 இல்லைன்னா, அங்க ஒரு தொழில்னே ஒண்ணு நடக்காது. இந்த 3 நிலைமைகள்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதாவது தொழில் செய்யறவங்கள கர்த்தா அப்படிம்போம். நம்ம தமிழ் இலக்கணத்துல எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். தொழில் செய்வதற்கான ஒரு பொருள் அப்படின்னு வரும்போது,
அத வந்து செய்யப்படும் பொருள் அப்படின்னு தமிழ் இலக்கணத்துல சொல்லுவோம். அதுக்கு கருமம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளும் இருக்கு. அதுக்கு ஒரு வார்த்தையும் இருக்குது. 2வது செயல பத்தி குறிப்பிடும்போது, கிரியை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. நாம பயனிலை அப்படின்னு சொல்லி அத சொல்லுவோம். இந்த 3ம் தான் இ இந்த உலகத்துல இருக்குது. இந்த 3 இல்லைன்னா, இங்க உலகத்துல எதையுமே நீங்க பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ செய்ய முடியாது. ஏன்னா, பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு தொழில் இருக்குது. நான் ஒரு செயல் செய்றேன். பார்க்கிறது அப்படின்னு ஒரு செயல் செய்றேன்னா, பார்க்கிறதுக்கு நான் வேணும். பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு செயல் வேணும். பார்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும். இந்த 3ம் இல்லைன்னா, அது அந்த வேலை நடக்காது. அப்ப இந்த 3ங்கிறது அவசியமான ஒரு விஷயம். அப்ப அந்த 3 அந்த விஷயத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுல கர்மம்னா என்னன்னு நம்மளுக்கு சரியா விளங்கிரும் அப்படிங்கிறாரு. அப்ப கர்த்தாங்கிறது தொழில செய்யறவனா வருது. கர்மம்ங்கிறது உலகத்துல என்ன நெனைச்சிட்டு இருக்காங்க, அது ஒரு தொழில் நெனைக்கிறாங்க. அப்ப கிரியை அப்படின்னாலே என்னன்னு நெனைக்கிறாங்க, அதுவும் கிரியைன்னா ஒரு செயல். அதுவும் ஒரு தொழிலா தான் இருக்குது. அப்ப யாதொன்ற செய்கிறோமோ அதத்தான் கிரியைன்னு நம்ம சொல்றோம். அப்ப கர்மம்னு தொழில்னு வருது. கிரியைன்னு தொழில்னு வரும்போது 2 தொழில் அங்க எப்படி உண்டாகும்? அப்படின்னு சொல்லி சாமி கேட்கிறாரு. அப்போ செய்கைங்கிறது அங்க என்னவாக இருக்குது அப்படின்னா, தொழிலா இருக்குது. அந்த தொழில்ங்கிறது கர்மத்துக்கும் தொழில்னும், கிரியைக்கும் தொழில்னு எப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும்? ஏன்னா கர்த்தா, கிரியை அப்புறம் கர்த்தா, கர்மம், கிரியை இந்த 3 விஷயம் இருக்கு. எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை. அதாவது தொழில செய்யறவன், அவன் எத வச்சு தொழில் செய்றானோ அந்த பொருள், அதுக்கப்புறம் செயல் அது. அவன் என்ன செய்யறானோ அந்த செயல் அது. இந்த 3ம் தான் வந்து இங்க இந்த உலகத்த நம்ம பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ செய்யறதுக்கான முக்கியமான ஒரு 3 விஷயங்கள். அப்போ கிரியைக்கும் தொழில்னு அர்த்தமும், கர்மத்துக்கும் அந்த தொழில்னு அர்த்தமும் வர்றதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, ஒரு வாசகத்த சாமி வந்து உதாரணமா சொல்றாரு. "கண்ணன் முயலை கொன்றான்" அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது. அவன் ஒரு கண்ணன்ங்கிற ஒரு ஒரு ஆளு, முயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்த கொன்றுக்கிறான். அப்ப இதுல யார் கொன்னது அப்படின்னா, அதுதான் வந்து கர்த்தா. அது கண்ணன் அது. எதை கொன்றான் அப்படின்னா, அது முயலை. அதுதான் ஒரு பொருள் அது. அப்ப என்ன செஞ்சான் அந்த முயல அப்படின்னு கேட்டா, கொன்றுக்கிறான். அது ஒரு செயலு. அப்போ கண்ணன் முயலை கொன்றான்ங்கிற வாசகத்துல, கண்ணன்ங்கிறது கர்மமும், கண்ணன்ங்கிறது கர்த்தாவும், முயல் அப்படிங்கிறது கர்மமும், கொன்றான்ங்கிறது கிரியையுமா வருது. அப்ப இங்க கர்மம்ங்கிறது நம்ம எத குறிப்பிட்டு சொல்றோம்? முயல் அப்படின்னு சொல்லி வருது. முயல்ங்கிறது தொழில் அல்ல அது. அது ஒரு பொருள். அங்க ஒரு விஷயம் வேணும். அந்த செயல் செய்யறதுக்கு. அப்போ அதுல அந்த கர்மம்ங்கிறது தொழில்ங்கிறதுக்கான அர்த்தம் அங்கேயே போயிடுச்சு. அப்போ அந்த இத வந்து நம்ம கர்மத்த வந்து தொழில்னு சொல்லி சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. இத வந்து உலகத்துல வந்து இதனுடைய பொருள் தெரியாமலே அவங்க இத கர்மம் அப்படின்னாலே ஒரு தொழில் தான், ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டு வர்றாங்க. அத தொழில்னு சொல்லி நெனச்சுட்டு இருக்காங்க. அது தப்பு. ஏன்னா, ஒரு பொருள்னு ஒண்ணு இல்லைன்னா, அங்க தொழில் செய்ய முடியாது. எப்படி பார்த்தாலும் கர்மம்ங்கிறது அங்க ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லாமல் தொழில்னு வர்றது கிடையாது. இப்ப இன்னொரு வாசகத்த சாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. "கண்ணன் புசித்தான்" அப்படின்னு ஒரு வார்த்தை தான் இருக்கு. அதுல அங்க வந்து கண்ணன்கிற கர்த்தா, யார் அந்த வேலைய செய்றாங்களோ அவங்களும், புசித்தான்ங்கிற ஒரு அ தொழில் மட்டுமே தான் இருக்குது. அங்க பொருள் இல்ல. அது வந்து ஹிடனா இருக்குது. அப்போ அந்த பொருள நாம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கேள்வி எழுப்புனா புரிஞ்சுக்கலாம். "எதை புசித்தான்?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அந்த மறைஞ்சிருக்கிற அந்த பொருள வெளிப்படுத்த முடியும். "அவன் பழத்தை புசித்தான்" அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிறலாம். அப்போ அங்க அ பழம்ங்கிறது அங்க மறைவா இருக்குது. அது அங்க கர்மமா இருக்குது அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அப்போ கிருஷ்ணன்கிறது கர்த்தாவும், புசித்தான்ங்கிறது கிரியையுமா இருக்கும்போது, அங்க ஒண்ணு இல்லாம போச்சு இல்லைங்களா? எதை புசித்தான்ங்கிற கேள்வி மூலமா அத கொண்டு வந்தோம்ல. அதுதான் வந்து அங்க மிச்சமா இருக்கக்கூடிய கர்மமா இருக்குது. அப்போ புசித்தான்ங்கிறது கிரியை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு தொழிலா இருக்குது. அந்த தொழிலுக்கான விஷயத்த தான் நம்ம கிரியைன்னு சொல்றோம். ஆனா, இதுக்கு முன்னாடி நாம என்ன நெனச்சுட்டு இருந்தோம்? கர்மம்ங்கிறது ஒரு தொழில் சொல்லி நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். அப்படி அது தொழில்னு சொல்லி வர ஒரு வாய்ப்பில்ல. ஏன்னா, கர்மம்ங்கிறது ஒரு பொருள் அப்படிங்கிறது இதிலிருந்து வெளிப்படுதுங்கிறாரு. ஏன்னா, நாம ஒரு ஒரு மாம்பழத்த ஒருத்தர்கிட்ட பத்திரமா இருக்க சொல்லி, "அத நீங்க வச்சுருங்க" அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். அதுக்கு பதிலா அந்த மாம்பழத்த அவரு எடுத்து சாப்பிட்டாரு. இப்ப நீங்க எங்க அந்த மாம்பழம்ன்னு கேட்டா, "நான் அந்த மாம்பழத்த சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா,
அந்த மாம்பழத்தை தின்று விட்டேன் அப்படின்னு ஒரு வாசகம் மட்டும் தான் இருக்குது. அதுல யாருங்கிறது இல்ல. ஏன்னா, அந்த யாருங்கிறது யாருன்னா நான் தான். ஏன்னா, என்கிட்ட பத்திரமா இருக்க சொல்லி குடுத்த மாம்பழத்த நான் தின்னுட்டேன். அப்போ அங்க யார் தின்றதுங்கிற கேள்வி மூலமா, அங்க வந்து அந்த கர்த்தா யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ மாம்பழம்ங்கிறது கிரியையும், கர்த்தாங்கிறது மாம்பழம்ங்கிறது கர்மமும், கர்த்தாங்கிறது அ நான் அப்படிங்கிற நிலைமையும், அப்புறம் தின்றேன் அப்படிங்கிறது வந்து கிரியையுமா இருக்குது. அப்போ கர்மமும், கிரியையும் மட்டுமே இருக்கக்கூடிய வாசகத்துல கூட நாம அந்த கர்த்தாவ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கூட அந்த பொருள்கள் வந்து மாறுறது கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால எப்படி நீங்க உதாரணத்த நீங்க எடுத்து வச்சு பார்த்தாலும், உலகத்துல சொல்லி வரக்கூடிய விஷயங்களே நீங்க எடுத்து வச்சு பார்த்தாலும், கர்மம்ங்கிறதுக்கு பொருள் அப்படிங்கிற அர்த்தம் இல்லாமல், தொழில்ங்கிற அர்த்தம் வர்றது கிடையாது. அதனால கர்மம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னா, அ ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த கர்மம்ங்கிற பொருள் வந்து நம்மளிருந்து வெளிப்பட்டு வெளியில வரக்கூடிய அ ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான் அது. ஏன்னா, இந்த அ நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை நமக்கு இல்லைன்னா, நாம வெளியில வந்து ஒரு தொழில நம்மனால செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. நான் அப்படிங்கிற அந்த விஷயம் வெளிப்படணும். அது வெளிப்படணும்னா, எனக்கு இந்த உலகம்ங்கிற தோற்றம் உண்டாகணும். அப்பதான் நான்கிற அகங்காரம் வெளிப்படும். அப்போ இந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் வெளிப்படுறதுக்கு இந்த உலகத்தினுடைய தோற்றம் வேணும். இந்த தோற்றம் எப்படி உண்டாகுது அப்படின்னா, மனம் உள்ளுக்குள்ளார இருந்து வெளியில வியாபிக்கணும். அது உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கும்போது உலகமும் கிடையாது, அகங்காரமும் கிடையாது. நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில, அந்த மனம்ங்கிறது உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கும்போது, நமக்கு உலகம் கிடையாது. அதனால அகங்காரமும் கிடையாது. அப்ப அங்க எந்த தொழிலும் நடக்கிறது கிடையாது. நான் தூங்கிட்டு தான் இருக்கிறேங்கிறது, தூங்குறதே ஒரு தொழில் நெனச்சா கூட, அது கூட நமக்கு உணர்வுக்குள்ளார இல்ல. அது நான் தூங்கிட்டு தான் இருக்கிறேங்கிற நெலைமையில கூட நாம இல்ல. அங்க எந்த ஒரு தொழிலும் இல்ல அப்படிங்கிறது தான் சாமி சொல்றாரு. அதனால தூக்கத்த வந்து நம்ம தொழில்னு, அது ஒரு செயல்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால தான் சாமி தூக்கத்த பத்தி பேசும்போது போன அத்தியாயத்துல சொன்னாரு, "மனம் வேலை விட்ட சமயம்." அதாவது மனம் வியாபாரத்தை நிறுத்தின சமயம். அப்படி மனதனுடைய வியாபாரம் என்ன? பார்க்கறது, கேட்கறது, அறியறது. இந்த 3ம் தான் மனசனுடைய வேலை. அந்த வேலைய அது செய்யலன்னு அர்த்தம். அப்போ தன்னுடைய தொழில அது விடும்போது, அது தூக்கம்ங்கிற தொழில எப்படி செய்யும்? அது தூக்கம்ங்கிறது தொழிலும் அல்ல அது. அது தொழில விட்ட ஒரு நிலைமை தான் அது. அப்போ நம்ம தூங்குகிறோம் அப்படிங்கிற சமயத்துல, நமக்கு தொழில்ங்கிறது இருக்கிறது கிடையாது. அப்போ எப்படி மனம்ங்கிறது வெளியில வருது அப்படின்னா, ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயுவா தான் வெளியில வருது. அந்த வாயு வெளியில வரலன்னா, அந்த மனம்ங்கிறது வெளியில வியாபிக்காது. அந்த மனம் வியாபிக்கலன்னா, உலகம்ங்கிற தோற்றமே நமக்கு உண்டாகாது. அப்போ உலகம் உண்டாகலன்னா, அகங்காரத்துக்கு வேலை இல்ல. அதனால தான் நம்ம கருவறையில இருக்கும்போது, நமக்கு அந்த உயிரும், இந்த ஜடமா இருக்கக்கூடிய உடம்பு மட்டுமே இருக்கும்போது, நமக்கு மனம் கிடையாது, சுவாசம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, உலகம் கிடையாது, எதுவுமே இல்ல. எப்போ முதல்ல நம்ம மூச்ச விட்டுட்டு இந்த உலகத்த உண்டு பண்ணோமோ, அப்பதான் மனதனுடைய உற்பத்தி. அப்புறம் வெளி விஷயங்கள எல்லாம் பார்த்து புரிஞ்சுகிட்டு, அதில புத்தியில எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வச்சு, அந்த புத்தி முழுவதும் பூர்த்தியாகும்போது, அகங்காரம் உடனே வெளிப்படுது. இது என்னுடையது, இது என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற அந்த நிலைமைலாம் அந்த குழந்தைக்கு அப்பதான் வருது. அப்போ அந்த சுவாசம் வெளியில வரலன்னா, இந்த உலகம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, தொழில்கள் கிடையாது. அப்போ அந்த கர்மமா இருக்கக்கூடிய அந்த வாயு வெளியில வந்தா தான் இந்த உலகத்தினுடைய உற்பத்தி. அதனால தான் கர்ம பந்தமாகும் உலகு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அப்போ அந்த கர்மமா இருக்கக்கூடிய பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா, நமக்குள்ளார சுவாசமா இருக்குது. ஏன்னா, அந்த ஜீவனுடைய சக்தி தான் நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த உலகம். அது ஜீவன்லேருந்து பிரதிபலிக்கப்பட்ட சக்தி. அப்ப அத பார்க்கறதுக்கு எது அந்த உதவி பண்ணுது அப்படின்னா, அதே ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான். ஏன்னா, அறிவ பத்தி சாமி பேசும்போது, ஜீவசக்தியான வாயு தான் அறிவுன்னு சொல்றாரு. அந்த வாயு வெளியில வரலன்னா, வெளி விஷயங்கள் நம்மளால பார்த்துக்க முடியாது. அப்ப இந்த உலகத்த நமக்கு அறிவிக்கிறது எது அப்படின்னா, அந்த வாயு தான். இந்த உலகத்த உண்டு பண்ணுனது எது அப்படின்னா, அந்த வாயு தான். அப்ப அந்த வாயுவே தான் இந்த உலகத்த உண்டு பண்ணுது. அந்த வாயுவே தான் உண்டு பண்ண உலகத்த நமக்கு திரும்ப காட்டவும் செய்யுது. அந்த வாயு தான் இதுக்கு முன்னாடி நாம சொன்ன கர்மம்ங்கிற பொருள். அந்த வாயுவினால பந்திக்கப்பட்டது தான் இந்த உலகம். அந்த வாயு இல்லைன்னா, இந்த உலகத்துக்கு தோற்றமே கிடையாது. அதனால அந்த வாயு தான் கர்மம் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் கர்ம பந்தமாகும் உலகுன்னு இந்த உலகத்துல சொல்லி வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறார். கர்மம் செஞ்சா தான் மோட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்றதுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா, மோட்சம்னா என்ன அப்படின்னா, விடுதலைன்னு அர்த்தம்.
எதிலிருந்து விடுதலை அப்படின்னா, பந்தத்திலிருந்து விடுதலை. இந்த பந்தம் எப்படி உண்டாகுது அப்படின்னா, வாயு வெளியில வந்து உலகத்த உண்டு பண்ணி, அது, இது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நானாவிதமான எண்ணங்கள் உண்டாகுறதுனால, அங்க வந்து பந்தமாகுது. அந்த வாயு வெளியில வரலன்னா, இந்த உலகம் உண்டாகுறதுக்கோ, அதுல நானாவிதமான எண்ணங்கள் உற்பத்தி ஆகுறதுக்கோ வாய்ப்பு இல்லாம போயிரும். அப்ப அது பந்தப்படுறதுக்கும் அங்க வழி இல்லாம போயிரும். அப்போ இந்த உலகத்த நாம உண்டு பண்ணி வச்சுக்கிட்டு, நான் பந்தத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா விடுதலை ஆக முடியாது. பந்தத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா, மோட்சம் அடையணும் அப்படின்னா, முதல்ல பந்தத்திலிருந்து விடுதலை ஆகணும். அந்த பந்தம் தான் இந்த உலகம்ங்கிறது. அப்ப இந்த பந்தத்த நிறுத்தணும் அப்படின்னா, முதல்ல ஜீவசக்தியா வெளியில போகக்கூடிய வாயுனுடைய போக்குவரத்த நாம நிறுத்தணும். ஏன்னா, அந்த வாயு தான் எண்ணங்கள் மூலமா இந்த உலகத்த பந்தப்பட்டு வச்சிருக்குது. அதனால தான் அந்த எண்ணங்கள விட்டு அது தனக்குள்ளாரே அது வந்து லயிக்கும்போது அதுக்கு பேர் மோட்சம்னு சொல்றோம். ஏன்னா, அங்க பந்தம் இல்லாம போயிருது. ஏன்னா, உலகம் நசிஞ்சு போகுது. உலகத்தினுடைய தோற்றமே இல்லாம போயிருது. அதனால தான் கர்மம் செஞ்சால் மட்டுமே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அப்போ கர்மம்ங்கிறது வாயு. செய்கை அப்படின்னா தொழில். அதனால கர்மமா இருக்கக்கூடிய வாயுவ வச்சு அந்த செயல செய்யணும். அப்பதான் நமக்கு விமோச்சனம் ஆகுது அப்படிங்கிறார். அப்ப அந்த கர்மமா இருக்கக்கூடிய அந்த வாயு எப்படி இந்த உலகத்த பந்திச்சிருக்குது அப்படிங்கிறத நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா தான், நாம இந்த பந்தத்திலிருந்து விடுதலையாக முடியும். எப்படி அது நம்மள பந்தப்படுத்தி வச்சிருக்குன்னே நம்ம தெரியாம, நான் பந்தத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணா, அதுல பிரயோஜனம் கிடையாது. முதல்ல அது எப்படி அந்த முடிச்சு விழுந்திருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அப்பதான் அந்த முடிச்ச அவிழ்க்க முடியும். அப்போ சாமி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு 8 கால் பூச்சிய வந்து ஒரு உதாரணமா. இந்த 8 கால் பூச்சின்னு சொல்லக்கூடிய ஜீவி என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய உபஜீவனத்துக்காக வேண்டி, அதாவது சாப்பிடுறதுக்காக வேண்டி, அங்கங்க வந்து அந்த வலைகள பின்னுது. ஒரு மூல முடுக்குல எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த வலைகள பின்னி வச்சுக்கிட்டு, அதுல விழக்கூடிய பூச்சிகள அது வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. சாப்பிட்டு அப்புறம் உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது செய்யுது. அந்த வலைய எப்படி பின்னுது அப்படின்னா, தன்னுடைய சுக்கிலமா இருக்கக்கூடிய அந்த சத்த எடுத்து தான் அந்த வலைய பின்னுது. அந்த வலை முழுவதும் அதனுடைய சுக்கிலம் தான் அது. அந்த சுக்கிலத்த வச்சு தான் அது வலைய பின்னுது. ஏதாவது பூச்சி விழுந்து அதுல வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஒரு சிலது தப்பிச்சு போகவும் செய்யுது. ஒரு சிலது அதிலேயே மாட்டிக்குது. அப்போ அது சாப்பிட்டு அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணும்போது நூல்கள்லாம் அறுந்து போயிரும். அப்போ அந்த நூல சரி பண்றதுக்கு தன்னுடைய சுக்கிலத்த அது செலவு பண்ணி அந்த நூல்கள சரி பண்ணவும் செய்யுது. அத திரும்பவும் அந்த கூட்டுல இருந்து விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் இன்னொரு கூடு கட்டவும் செய்யுது. இப்படி தன்னுடைய சக்திய அது செலவு பண்ணி தான் அந்த சுக்கிலமா இருக்கக்கூடிய சக்திய செலவு பண்ணி தான் அது அந்த வலைய பின்னி, அதுல விழக்கூடிய பூச்சிகள சாப்பிட்டு அது உயிர் வாழுது. எதுக்காக அந்த வேலைய செய்யுதுன்னா, தான் உயிரோட இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தினால தான். அது சும்மா ஒரு டைம் பாஸுக்காக, நேரம் போலங்கிறதுக்காக அது பண்றது கிடையாது. அது செஞ்சா தான் நான் உயிர் வாழ முடியும். அத நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணுங்கிற அந்த கட்டாயத்துல அது செஞ்சுட்டு இருக்குது. அது செய்யலன்னா செத்து போயிருவோங்கிற அந்த ஒரு பய உணர்வு அதுக்கு இருக்குது. நாம இந்த வலைய பின்னி இதுல விழக்கூடிய பூச்சிகள சாப்பிடாம இருந்துட்டோம்னா, நாம செத்து போயிருவோம் அப்படிங்கிற எண்ணம் அதுக்குள்ளார இருக்குது. அதே மாதிரி தான் நாம என்ன பண்றோம்னா, இந்த உலகம்ங்கிற ஒரு வலைய பின்னி வச்சிருக்கிறோம். இந்த உலகம்ங்கிறது ஒரு வலை அது. இதுக்குள்ளார தான் நாம உபஜீவனத்த நாம வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். தொழில்கள் செய்றோம், குடும்பத்த பார்க்குறோம். நமக்கு தேவையான சின்ன சின்ன ஆசாபாசங்கள நாம இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் இந்த உலகத்துல தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உலகம் தான் நமக்கான ஒரு சிலந்தி வலை அது. அந்த சிலந்தி எப்படி தன்னுடைய சுக்கிலத்திலிருந்து வலைய பின்னுச்சோ, நாம அதே மாதிரி நம்மளுடைய சுக்கிலத்திலிருந்து ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயுவ வச்சு இந்த உலகத்த உண்டு பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மூச்சு தான் அந்த நூல். நமக்குள்ளார இருந்து வெளியில வரக்கூடிய நூல் அது. அப்ப அந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயுவ வெளியில விடுறோம். உலகம்ங்கிற வலை உண்டாயிருது. உடனே அதுல உபஜீவனம் செய்றோம். ஏன் அப்படின்னா, அந்த 8 கால் பூச்சி நெனச்ச மாரியே நாமளும் நெனச்சுட்டு இருக்கிறோம். ஒரு தொழிலுக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும். அந்த காச வச்சு பொருளாதாரத்த சேர்த்தி, அது மூலமா பொருள்கள வாங்கி சமையல் செஞ்சு சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கணும். அப்பதான் நாம உயிர் வாழ முடியும். இல்லைன்னா செத்து போயிருவோம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாம இருக்கிறோம். அந்த 8 கால் பூச்சி நெனச்ச மாரியே தான் நாமளும் அந்த வேலைய இதுதான் நமக்கான சரியான ஒரு முறை அப்படிங்கிறத நம்ம பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த 8 கால் பூச்சி வந்து எப்படி தன்னுடைய சுக்கிலத்த செலவு பண்ணி அந்த வேலைய செய்தோ, அதே மாரி நாமளும் நம்முடைய சுக்கிலத்த செலவு பண்ணி தான் இந்த உபஜீவனத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். சாமி சொல்றது என்னன்னா,
அந்த எட்டுக்கால் பூச்சி இத தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது, அதனுடைய முடிச்சு அந்த உற்பத்தி ஸ்தானத்திலேருந்து அந்த நூலுடைய முடிச்சு முழுவதும் அறுந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள சுக்கிலம் தீர்ந்து போச்சுன்னா, அந்த முடிச்சு அறுந்து போயிரும். திரும்ப அதுக்கு அந்த நூல் வராது. அப்ப அந்த முழுவதும் சுக்கிலம் தீர்ந்து போச்சுன்னா, அந்த எட்டுக்கால் பூச்சி என்ன பண்ணும்னா, தான் உண்டாக்குன வலையிலே விழுந்து சாகவும் செய்யுதுங்கிறார். ஏன் அது வந்து உற்பத்தி இப்போ அந்த நூல உண்டு பண்ணுச்சு, தான் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான் உண்டு பண்ணுச்சு. ஆனா, அது தன்னுடைய செலவ தீர்த்து தன்னுடைய சொத்த தீர்த்து அதிலேயே விழுந்து சாகவும் செஞ்சுருச்சு. அதுக்கு அது தன்னுடைய சொத்த வெளியில விடாம, அந்த வலைய கட்டாம இருந்திருந்தா கூட அது சாகாம இருந்திருக்கும். ஏன்னா, அது செத்ததுக்கு காரணமே உள்ள இருந்த சுக்கிலம் தீர்ந்து போனதுனால தான். அதுக்கு முன்னாடி கூட ஒரு பூச்சிய தின்னு, அது நல்லா சந்தோஷமா தான் இருந்திருக்கும். அந்த சுக்கிலம் உள்ளுக்குள்ள தீர்ந்ததுமே என்ன ஆச்சுன்னா, அது செத்தும் போச்சு. அதுக்குள்ளாரே விழுந்து. நாமளும் இந்த வலைய பின்னி, இந்த உடம்பையும், இந்த உயிரையும் வளர்க்கறதுக்காக ஒரு தொழில்கள செஞ்சு, அத போஷிச்சுட்டு இருக்கிறோம். இத பாதுகாத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா சாகாம இருக்கணுங்கிறதுக்காக. நாம இதெல்லாம் செய்யலன்னா செத்து போயிருவோம் அப்படிங்கிறதுக்காக, நாம இத செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்படி அந்த எட்டுக்கால் பூச்சிக்கு சுக்கிலம் தீர்ந்ததுனால, அது தன்னுடைய வலையிலேயே விழுந்து செத்துச்சோ, அந்த மாரி நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கிலம் தீர்ந்து போச்சுன்னா, இப்படியே நம்ம வெளியில உலகத்த உண்டு பண்ணி, இதுல உபஜீவனங்கள்ல செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, ஒரு நாள் அது தீர்ந்து போகும். ஏன்னா டெய்லி செலவாயிட்டே இருக்குது. அது தீர்ந்து போகும்போது, நாம உண்டாக்குன வலையா இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே விழுந்து சாகவும் செய்றோம். அத நாம கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் எப்படி விழுந்து சாகுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு சாமி சொல்ற மாரி தான். அதுக்கு அது அந்த வலைய உற்பத்தி பண்ணலன்னா, இந்த சொத்த அது பாதுகாத்து வச்சிருந்துச்சுன்னா, அது சாகறதுக்கான வாய்ப்பே இல்லங்கிறது தான் அவர் சொல்றது. அப்போ தன்னுடைய சொத்த தனக்குள்ளாரையே அது வச்சிருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமா அந்த எட்டுக்கால் பூச்சியும் செத்துருக்காது. நாமளும் சாகறதுக்கான வாய்ப்பு முடியாது. அதனால தான் ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னா, அவனுடைய கர்மம் அற்று போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு காரணம். அந்த கர்மம்ங்கிறது ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு. இப்போ ஒருத்தனுக்கு கர்மம் அற்று போயிடுச்சுன்னு சொல்றது வந்து ஒரு தொழில வச்சு தான் சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தன் செத்து போன பிணத்திற்கு மட்டும் தான் தொழில் இல்லாம போகுதா? நம்ம தூங்கும்போது நமக்கு தொழில் இல்லாம தான் போகுது. நம்ம மயக்க நிலைக்கு போயிட்டோம்னா, அப்பவும் தொழில் இல்லாம தான் போகுது. அப்பல்லாம் வந்து இவன் கர்மம் அற்று போயிடுச்சுன்னு நம்ம யாரையும் சொல்றது கிடையாது. அப்போ அங்க தொழில குறித்து சொல்ற வாசகமே அது அல்ல. கர்மம் அற்று போயிடுச்சுன்னு ஒரு செத்தவன பார்த்து சொல்றோம் அப்படின்னா, அவன் தொழில் செய்யல, அவனுக்கு தொழில் இல்லாம போயிடுச்சுங்கிற அர்த்தம் அது கிடையாது. அதுல ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான் கர்மம். அந்த வாயு அவனுக்குள்ளார இருந்து தீர்ந்து போயிடுச்சு. அவனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல இருந்து அற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான அர்த்தம் அது. அப்போ அந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான் நமக்குள்ளார கர்மமா இருக்குது. அந்த கர்மமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த வச்சு தான் நாம வெளியில இருக்கக்கூடிய வலைகள உண்டு பண்ணி, நாம உபஜீவனம் செஞ்சு, அந்த சொத்த வந்து தினமும் தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது முழுவதும் தீர்ந்து போகும்போது நம்மனால தாக்கு பிடிக்க முடியாம செத்தும் போயிடுறோம். அது மட்டும் இல்லாம, செத்தபோது அவனுக்குள்ள என்ன இல்லாம போகுது? ஏன் அது கர்மம் தீர்ந்து போயிடுச்சு, கர்மம் அற்று போயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னா, செத்தபோது அவனுக்குள்ளார அந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயுனுடைய நடமாட்டம் இல்லாம போயிடுது. ஏன்னா உயிர கண்ல பார்க்க முடிய மாட்டேங்குது. மனச கண்ல பார்க்க முடிய மாட்டேங்குது. அகங்காரத்த கண்ல பார்க்க முடிய மாட்டேங்குது. நாம கண்ணுக்கு புலப்படக்கூடிய, அதாவது நம்மளுடைய உணர்வுக்கு புலப்படக்கூடிய, தொட்டா தெரியற ஒரு விஷயம், உணரக்கூடிய விஷயம் எது அப்படின்னா சுவாசம் தான். அந்த சுவாசத்த வச்சு தான் ஒருத்தன் உயிரோட இருக்கிறானா இல்லையாங்கிறதே நம்ம தீர்மானிக்கிறோம். ஒருத்தர் ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. அசைவு இல்ல. உடனே நம்ம என்ன பண்றோம்? சுவாசம் இருக்கான்னு செக் பண்றோம். நாடியில துடிக்குதான்னு செக் பண்றோம். ஏன்னா, இந்த வாயுனுடைய நடமாட்டம் இருந்தா நாடி துடிக்கும். உள்ளுக்குள்ளார மூச்சு காத்து உள்ளாரையும் வெளியிலயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்போ அங்க காத்து இல்ல அப்படின்னா, உடனே நாம அப்பதான் முடிவு பண்றோம், செத்து போயிட்டாரு அப்படின்னு. அப்போ ஒரு சுவாசம் தான் ஒருத்தனோட உயிரோட இருக்கிறதையும், சாகுறதையும் நிர்ணயிக்குது. செத்தபோது அங்க அதுதான் இல்லாம போகுது. அவன் உயிர் இல்லாம போகுதுன்னு நம்ம சொல்றது உண்டு. ஆனா, அந்த உயிர் இல்லங்கிறத எத வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சுவாச ஓட்டம் இல்லாம போறத வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒருத்தன் உயிரோட இருக்கிறாங்கிறத எத வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? சுவாசம் ஓட்டம் இருக்கிறத வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நாம உயிர் வாழ்றதுக்கு தகுந்த ஒரு பொருளா அது இருக்குது. ஏன்னா, ஒருத்தன் சாப்பிடாம 40 நாள் கூட இருக்க முடியும். தண்ணி குடிக்காம 40 நாள் வரைக்கும் கூட இருக்க முடியும். ஏன்னா, தான் உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சத்த வச்சு அவனால அந்த காலத்த கடத்தி, அதுக்கப்புறம் கூட செத்து போயிரலாம். இந்த 40 நாளுக்கு மேல உயிரோடு இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா, அது நாள் வரைக்கும் உங்களால தாக்கு பிடிக்க முடியும். ஆனா, நமக்குள்ளார சுவாசம்னு ஒண்ணு இல்லைன்னா,
ஒரு நிமிஷம் நேரம் கூட நம்மளால ஜீவித்திருக்க முடியாது. அப்போ நாம உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னா சுவாசம் தான். அந்த சுவாசம் தான் இந்த ஜீவனுடைய ஆகாரமா இருக்குது. அந்த சுவாசம் இல்லைன்னா ஜீவனால இங்க இருக்க முடியாது. மூக்க அடைச்சிட்டோம் அப்படின்னா உடனே திணற ஆரம்பிச்சிரும். கண்ணு, முழியெல்லாம் பிதுங்கி கை, கால்லாம் உதற ஆரம்பிச்சிரும். அப்போ ஏன் அந்த உணர்வு ஏற்படுது? சாப்பிடலன்னா அந்த உணர்வு ஏற்படுறது கிடையாது. அப்போ இந்த உயிர் வாழ்றதுக்கு முக்கியம் ஆகாரமா? இல்ல இந்த கர்மமா இருக்கக்கூடிய வாயுவா அப்படின்னு பார்த்தா, அந்த வாயு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்குது. அதுதான். அது இல்லைன்னா, அங்க ஒரு நிமிஷம் நேரம் கூட அந்த ஜீவனால தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப ஜீவனுடைய ஆகாரமா இருக்கக்கூடிய அந்த வாயு தான் இந்த உலகத்த உண்டு பண்ணுது. அப்போ இந்த நம்ம தூங்குகிறோம் அப்படிங்கிற நேரத்துல, நான் இப்ப தூங்குறோம் அப்படிங்கிற ஒரு தொழில் கூட இல்லாத அளவுக்கு அங்க இல்லாம போறதுனால தான், செத்தபோது அவனுக்கு கர்மம் அற்று போயிடுச்சுன்னு சொல்றோம். தூங்கும்போது யாரையும் கர்மம் அற்று போயிடுச்சுன்னு நம்ம சொல்றது கிடையாது. ஏன்னா, அங்க தொழில்ங்கிறது அங்க இல்லாம போனாலும் கூட, நம்ம கர்மத்த பத்தி பேசும்போது, அங்க அத ஐடென்டிஃபை பண்றது கிடையாது. அப்போ மனமா இருக்கக்கூடிய அந்த ஜீவன்ல, இது போய் அடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்க சமயத்துல. அப்போ நமக்கு எந்த ஒரு தொழிலும் இருக்கிறதில்ல. தூக்கம் விழிக்கும்போது நமக்கு தொழில்ங்கிறது உண்டாயிருது. அப்போ மனம் இல்லைன்னா, மனம்ங்கிறது வெளியில வரல அப்படின்னா, நமக்கு எதையும் கேட்கவோ, இல்ல பார்க்கவோ, அறியவோ செய்ய முடியறது கிடையாது. அப்போ அங்க தொழில் இல்லைனாலும் நம்ம கர்ம பந்தம் அற்று போயிடுச்சுன்னு சொல்லல அப்படின்னா, அங்க தொழிலுக்கான ஒரு அர்த்தம் அதல்ல அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அப்போ கர்மம் இல்லைன்னா, ஒரு நிமிஷம் நேரம் கூட இருக்க முடியாது அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அப்படிங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, அந்த வாயு தான் அந்த கர்மம் அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதத்தான் கர்மம் அற்று போயிடுச்சு, கர்மம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு செத்தவன பார்த்து நம்ம சொல்றதுக்கு காரணம். ஏன்னா, அந்த கர்மமா இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு தான், அது வெளியில வியாபித்து, அது வெளியில வருது. நம்ம தூக்கம் விழிச்ச உடனே அது உள்ளுக்குள்ள சமீரனன்னா பிரம்மரந்திரத்தோட சும்மா தொட்டுக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கக்கூடிய அந்த வாயு, அந்த பிரம்மரந்திரத்தினுடைய தொடர்ப அறுத்துக்கிட்டு, அத விட்டுட்டு, அது கீழ்நிலையில இறங்கி வருது. அப்படி வரும்போது தான் வாயு வெளியில உலகத்த உண்டு பண்ணுது. அப்ப பிரம்மரந்திரத்தோட தொடும்போது, இந்த உலகம்ங்கிறது இல்லாம போகுது. ஏன்னா, வாயு முழுவதும் அடங்கி இருக்கும். அந்த வாயு பிரம்மரந்திரத்தினுடைய தொடர்ப விட்டுருச்சுன்னா, அது வெளியில வியாபிக்க ஆரம்பிச்சுரும். அப்படி வெளியில வந்துச்சுன்னா, இந்த உலகம்ங்கிற ஒரு சிருஷ்டிய, இந்த சொப்பனத்த அது உண்டு பண்ணிருது. அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நானா விதமான விஷயங்கள்ல, அது இதுங்கிற விசாராதிகள வச்சுக்கிட்டு, விருப்பு, வெறுப்புன்னு சொல்லக்கூடிய ராகத்வேஷங்கள வச்சுக்கிட்டு, அது பந்தப்பட்டுட்டு, அது அங்க சிக்கிட்டு இருக்குது. அப்படி பந்தப்பட்டுட்டு இருக்கிற அந்த கர்மமா இருக்கக்கூடிய வாயுவ தான், நாம அந்த பந்தத்திலிருந்து வேறுபடுத்தணும்னு சொல்லி சாமி சொல்றாரு. முன்னாடி 4வது அத்தியாயத்துல பந்தத்த பத்தி பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஜீவன் சக்தியா சலிச்சு வெளியில வாயு ரூபமா விஷயங்கள பற்றி பிடிச்சு புலம்பிக் கொண்டிருப்பதற்கு பேரு தான் பந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜீவன் தான் அத பந்தப்படுத்தி வச்சிருக்குது. ஜீவன யாரும் கட்டி வைக்கல. ஜீவன் தான் பற்றி எல்லாத்தையும் புடிச்சிட்டு இருக்குதுன்னு சொன்னாரு. இப்ப இங்க கர்மமா இருக்கக்கூடிய வாயுவ சொல்றாரு. ஏன்னா, வாயு தான் ஜீவனா இருக்குது. ஏன்னா, அவர் இந்த பஞ்சபூதத்த பத்தி அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? ஆகாசமா இருக்கக்கூடிய சதாசிவனா இருக்கக்கூடிய ஜோதியிலிருந்து வாயு உற்பத்தி ஆகுது. அந்த வாயு தான் ஜீவனாவும், சிவனாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி 5ஆம் அத்தியாயத்துல குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த வாயு தான் அங்க ஜீவனா இருக்குது. அது ஜீவன் வெளியில போகுது அப்படின்னா, எந்த ரூபமா போகுது? அப்படின்னா, வாயு ரூபமா தான் போகுது. அதனால தான் பிராணாயாமம்ங்கிற ஒரு விஷயத்த சித்தர்கள் கண்டுபிடிச்சு, அந்த ஜீவன் வெளியில போறத தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிய பண்ணாங்க. ஏன்னா, அது வேற எந்த விஷயத்திலயும் போறது கிடையாது. ஜீவனுடைய சுவாபமே வாயு தான். அது மூச்சு காத்தா தான் வெளியில போகுது. அதனால தான் அது பாருங்க, ஒரு நிமிஷம் நேரம் கூட இல்லாத அளவுக்கு அதோட பந்தத்தோட இருக்குது. அந்த வாயுங்கிறது அவ்வளோ பந்தப்பட்டு இருக்குது. அதனுடைய ஒரு விளக்க பத்த வச்சு ஒரு கண்ணாடி குழுவ நம்ம மூடி வைக்கிறோம் அப்படின்னா, அதுல வாயுவினுடைய போக்குவரத்துக்கு ஏதாவது ஒரு துவாரங்கள நம்ம விடணும். அது இடலைன்னா, அந்த வாயுவினுடைய போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டுருச்சுன்னா, உள்ள இருக்கிற அந்த விளக்கு அணைஞ்சு போயிருது. அந்த மாதிரி தான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதியா இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில இருக்கக்கூடிய அந்த விளக்கு அணையாம இருக்கணும் அப்படின்னா, இந்த வாயுவினுடைய கதாகதம்ங்கிறது நடந்துட்டே இருக்கணும். ஒண்ணு இப்ப நமக்கு உள்ளாரையும் வெளியிலயும் நடந்துட்டு இருக்குது. இது மூலமா ஜீவன் வெளியில போய் விஷயங்கள பற்றி பிடிச்சு பந்தப்பட்டு தன்னைத்தான் அறியாம செத்து போறதுக்கு ஏதுவாயிருது. அதனால அத சாமி என்ன சொல்றாருன்னா, மேலும் கீழும் அத நடத்திருங்க. உள்ளாரையும் வெளியிலயும் நடத்தாதீங்க. அத
அந்த வாயுனுடைய கதாகதம் இருந்தாலே அந்த ஜீவன் அது அணையாம இருக்கும். அது நடந்துட்டு இருக்கணும் அவ்வளோதான். ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்கணும். அங்க இங்கன்னு போயிட்டு வரணும். அவ்வளோதான். அது உள்ளார வெளியிலன்னு போறதுனால தான் வெளி விஷயங்கள்ல போகும்போது உலகம் உண்டாயி பந்தம் உண்டாகுது. அத வெளியில விடாம மேலும் கீழும் உங்களுக்கு உள்ளாரே நடத்திக்கோங்க. அப்படி நடத்தும்போது உங்களால உயிரோட இருக்க முடியும். நாம செத்து போகறதுக்கான அவசியம் இருக்காதுங்கிறாரு. அது எப்படி உள் சுவாசமும், வெளி சுவாசமும் இல்லைன்னா, எப்படி நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படின்னா, அது கண்டிப்பா முடியும். அதுக்கு உதாரணம் என்னன்னா, நம்ம தூங்குகிற சமயத்துல இருக்கக்கூடிய நிலைமை தான் அது. அப்ப சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில, அது பிரம்மரந்திரத்தோட மட்டுமே தொடர்புல இருந்துகிட்டு, உள்ளுக்குள்ளார மட்டுமே அது கதாகதம் செஞ்சுட்டு இருக்குது. வெளியில சுவாசம் வர்றது கிடையாது. ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது. இன்னொரு உதாரணமும் இருக்குது. நம்ம கருவறையில இருக்கும்போது, அங்க சுவாசமே இல்ல. அது உள்ளுக்குள்ளார கதாகதம் பண்ணுதான்னு கூட நமக்கு தெரியாது. நமக்கு ஆனா வெளியில சுவாசம் கிடையாது. ஏன்னா, நம்ம ஒரு பனிக்குடத்துக்குள்ளார தண்ணி நிறைஞ்சிருக்கும். பனிக்குடம் அந்த தண்ணி. அதுக்குள்ளார தான் நம்ம இருந்தோம். தண்ணிக்குள்ளார இருக்கும்போது எப்படி நம்ம வெளியில மூச்சு விட முடியும்? அங்க சுவாசம்ங்கிறதே நிச்சயமா இல்ல. அப்பவும் நாம 10 மாசம் உயிரோட தான் இருந்தோம். எந்த ஒரு இதுவும் இல்லாம ஆனந்தத்தோட நம்ம அமைதியா இருக்கவே செஞ்சோம். அப்போ சுவாசிச்சா தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து, இந்த 2 விஷயங்கள நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சுவாசிக்காமலே உயிரோட இருக்க முடியுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி சுவாசிக்காம உயிரோட இருந்து நெறைய சித்தர்கள் வந்து பாடல்கள எழுதி வச்சிருக்கிறாங்க. "காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாம்" அப்படின்னு சொல்லி திருமூலர் எழுதுறாருன்னா, அவர் அந்த மூச்சு காத்த தனக்குள்ளாரே நிலைநிறுத்தி அவர் பார்த்து, அவர் புரிஞ்சுகிட்டு அத எழுதுறாரு. இந்த சுவாசம் வெளியில போறதுனால தான், இந்த காற்ற நம்ம பிடிச்சு வைக்காததுனால தான் செத்துட்டு இருக்கிறோம். அத பிடிச்சு வச்சுட்டீன்னா, அந்த யமன உன்னால எட்டி உதைக்க முடியும். உன்னுடைய மரணத்த நீ வெல்ல முடியும் அப்படின்னு அவரு வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அதனால தான் மார்க்கண்டேயனுடைய ஸ்டோரி வருது. மார்க்கண்டேயன்னா, மார்பையும் கண்டத்தையும் தாண்டி எய்துபவன் தான் மார்க்கண்டேயன். மார் அப்படின்னா மார்பு, கண்டம் அப்படின்னா கழுத்து. இந்த மார்பையும், இந்த கண்டத்தையும் தாண்டி எய்துபவன் தான் மார்க்கண்டேயன். அப்படி யார் எய்துறாங்களோ அவனுக்கு சிரஞ்சீவி அப்படிங்கிற ஒரு வரத்த வந்து சிவபெருமான் குடுத்திருப்பார். மார்க்கண்டேயனுடைய ஸ்டோரியில. சிரஞ்சீவி அப்படின்னா, சிரம் அப்படின்னா தலை. ஜீவி அப்படின்னா ஜீவித்து இருக்கிறவன். தன்னுடைய சிரசுக்குள்ளாரே ஜீவித்து இருக்கிறவன் தான் சிரஞ்சீவி. என்னைக்குமே சாகாதவன். அப்போ புருவ மத்தியத்துக்குள்ளார அது அசையாம அந்த மனம்ங்கிறது ஒடுங்கிடுச்சுன்னா, அவன் சிரஞ்சீவியா இருப்பான். அது ஒடுங்கணும்னா, நீங்க மார்பையும் கண்டத்தையும் தாண்டி இந்த கதாகதம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மேலேயும் கீழேயும் சதா நடத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம தூங்கும்போது இருக்கக்கூடிய அந்த சமீரணன, தூங்காத சமயத்திலேயும் நீங்க நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா, நீங்க மார்க்கண்டேயனா இருக்கலாம். உங்க காற்ற பிடிச்சு வைக்கக்கூடிய கணக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஃபார்முலாவ தெரிஞ்சவனா இருப்பீங்க. உங்களால தான் வந்து அந்த மரணத்த ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்க வழிமுறையா நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படி அந்த கர்மமா இருக்கக்கூடிய அந்த வாயுவ பிரம்மரந்திரத்திலிருந்து நீங்கி வெளியில வர்றத, நாம என்ன பண்றோம்னா, வெளியில வர விடாம, அத திரும்ப பிரம்மரந்திரத்தோடயே தொடர்புலயே வச்சிருக்க வேண்டிய வேலைய தான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. அத செஞ்சோம் அப்படின்னா, நிச்சயமா இந்த உலகத்தினுடைய உற்பத்திங்கிறது அங்க இருக்காது. இந்த உலகம்ங்கிறது இல்லைன்னா, நமக்கு பந்தம்ங்கிறது இருக்காது. பந்தம் இல்லைனாலே நமக்கு விடுதலை தான்னு அர்த்தம். அந்த விடுதலைக்கு பேரு தான் மோட்சம். அந்த மோட்சம் செஞ்சா மட்டும் தான் நீங்க ஈஸ்வரன போய் அடைய முடியும். நீங்க மோட்சம் அடைஞ்சா தான் ஈஸ்வரனுக்கு சேவை செய்ய முடியும். அந்த வெளியில இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ட வச்சுக்கிட்டு, நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற ஈஸ்வரனுக்கு சேவை செய்ய முடியாது. இதத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது அப்படிங்கிறார். அப்படின்னா 2 எஜமானர் இருக்கிறாங்க. 2 ஓனர். அவங்களுக்கு வந்து அவங்க சொல்ற வேலைய நம்ம 2 பேருடைய வேலையும் கேட்க முடியாது. ஒருத்தர் இங்க போம்பாங்க, ஒருத்தர் அங்க போம்பாங்க. 2 பேத்துக்குமே ஒரே நேரத்தில நம்மளால ஒரு வேலைய செய்ய முடியாது. ஒண்ணு ஒருத்தர பகைச்சுக்கிட்டு இன்னொருத்தர சிநேகிக்கணும். இல்லைன்னா இன்னொருத்தர சிநேகிச்சுட்டு ஒருத்தர பகைக்கணும். இதுதான் செய்ய முடியும். அந்த 2 எஜமானர் யாரு அப்படின்னா, ஒண்ணு பரலோகம். அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இன்னொன்னு உலகம். அது இங்க வெளியில இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ பரத்தை நேசித்து உலகத்தை வெறுக்கணும். இல்லைன்னா உலகத்தை நேசித்து பரத்தை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அதனால தான் 2ல ஏதோ ஒண்ண தீர்மானிச்சாகணும். நீங்க எத தீர்மானிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்பார். அதனால நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பந்தப்படுத்தி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த கமிட்மெண்ட்ட வச்சுக்கிட்டு நாம இங்க இருக்கணுமா? இல்ல இந்த உலகம்ங்கிற கமிட்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு, நம்ம ஜீவசக்திய உள்ளுக்குள்ளாரே அடக்கி, அந்த பரலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க பரமன் இருக்கக்கூடிய அந்த லோகத்திலேயே நாம தொடர்புல இருக்கணுமாங்கிறத நாம தான் தீர்மானிக்க வேண்டியதா இருக்கு. அப்போ வெளியில கமிட்மெண்ட் இருக்குன்னு தான் அதுக்கு பேர் பந்தம்.
அந்த கமிட்மெண்ட்டை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா, அது மோட்சம். அது உள்ளுக்குள்ளார இருக்குது. அப்போ உலகம்ங்கிற ஒரு நிலைமை நம்மள விட்டு எப்போ நீங்கி போகுதோ, அப்பதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இந்த உலகம்ங்கிற கமிட்மெண்ட்ட நீங்க என்னைக்கு நீக்குறீங்களோ, அப்பதான் நீங்க ஈஸ்வரனுக்கு சேவை செய்ய முடியும். ஏன்னா, அப்பதான் சமீரணன்ங்கிற கதி ஓடும். அந்த கதி ஓடுச்சுனா தான் நீங்க பிரம்மரந்திரத்தோட தொடர்புல இருக்க முடியும். அப்பதான் நீங்க உங்க மனச அசையாம புருவ மத்தியத்துல நிறுத்த முடியும். அப்பதான் நீங்க சிரஞ்சீவியா அங்கேயே நீங்க வாழ முடியும். இல்லைன்னா, இந்த உலகத்த உண்டு பண்ணி, இந்த சுக்கிலத்த அதாவது நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சத்தா இருக்கக்கூடிய பொருள வெளியில விட்டு தீர்த்து, இதே நாம உண்டாக்குன இதே உலகத்துல விழுந்து சாகத்தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் சாமி வந்து சொல்றாரு. அப்போ இப்படி வெளியில இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு, வெளியில போகக்கூடிய அந்த வாயுவ வெளியில போக விடாம தடுத்து நிறுத்தி, அத உள்ளுக்குள்ளாரயே கொண்டு போய் சேர்க்கிற அந்த வேலைய தான் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு பேரு தான் கர்ம யோகம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார். கர்மம் அப்படின்னா ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு அப்படிங்கிறத முன்னாடி புரிய வச்சிருந்தாரு. யோகம் அப்படின்னா சேர்க்கை. எங்க சேரணும் அப்படின்னா ஈஸ்வரன் கிட்ட. அந்த ஈஸ்வரன் புருவ மத்தியத்துல இருக்கிறாரு. அவரோட இந்த வாயுவ கொண்டு போய் சேர்க்கிறது தான் இதனுடைய ஒரே வேலை. அப்ப அது பிரம்மரந்திரமா இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் நாம இந்த ஒரு பயிற்சியை நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி செய்யாம நம்ம நானா விதத்திலையும் வெளியில வந்து ஈஸ்வரன் வெளியில தான் இருக்கிறாரு. அந்த கோயில்ல இருக்கிறாரு, அந்த மலையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நல்லதுக்காக கூட நீங்க வெளியில வந்தாலும், அது வந்து நஷ்டத்த தான் உண்டு பண்ணுதுங்கிறதுக்கு சாமி இந்த உதாரணத்த சொல்றாரு. ஈஸ்வரன் வெளியில இருக்கிறாரு, கோயில்ல இருக்கிறாரு, மலைகள்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, நாம பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பிம்பங்கள ஈஸ்வரன்னு சொல்லி நாம சங்கற்பிச்சு, அதாவது நெனச்சுக்கிட்டு, அத பூஜை செய்யறது, அத மந்திரங்கள் எழுதி, அத மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, அதன் மூலமா சப்தமா அந்த மந்திரங்கள சொல்லி தொழுகிறது, விரதம் அனுஷ்டிக்கிறது, அப்புறம் தானம் கொடுக்கறது. இந்த மாரி வெளி விவகாரங்கள்ல எத செஞ்சாலும் சரி, உங்களுடைய ஜீவகதி, ஜீவசக்தி வெளியில போய் நசிஞ்சு போகுதே தவிர, அது உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய எந்த உபாயமும் அதுல இல்ல. அதுல தானம் கொடுக்கறதுலருந்து, நல்லது செய்றதுலருந்து எல்லாத்தையுமே அவர் சொல்றாரு. நீங்க நான் வந்து ஒரு அன்னதானம் பண்றதுக்கு தான் வெளியில வர்றேன். ஒருத்தருக்கு வழி காமிக்கிறதுக்கு தான் வெளியில வர்றேன். ஒருத்தருக்கு உதவுறதுக்கு தான் வெளியில வர்றேன் அப்படின்னா கூடவும், அது உங்க ஜீவனுடைய சக்திய நீங்க விரயம் பண்ணிட்டு தான் வர்றீங்கங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. நீங்க நல்லதுக்காக வெளியில வந்தாலும் அது கெடுதல் தான். அந்த ஜீவசக்தியினுடைய விரயம்ங்கிறது அங்க விரயம் தான் அப்படிங்கிறத அவர் சாமி குறிப்பிட்டு சொல்றாரு. இப்படி எந்த ஒரு விவரமும் இல்லாம பட்னி கிடந்து மக்கள் வந்து அதோகதியா நசிஞ்சு போறது இல்லாம, அவங்க தன்னுடைய சக்திய உள்ளிலடக்கி பழக்கப்படுத்துறது கிடையாது. அதனால ஞானம் உண்டாகணும் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாரி அந்த ஜீவசக்திய வெளியில விடாம, நம்ம பிரம்மரந்திரத்தோட சதா நடத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கர்மம், யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்த நம்ம செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும் தான் ஞானம் உண்டாகும் அப்படிங்கிறது சாமி சொல்றாரு. அப்ப கர்மம் அப்படிங்கிறது வந்து அந்த ஜீவசக்தியான வாயு தாங்கிறது நமக்கு இப்போ புரிஞ்சு போயிடுச்சு. நாம வந்து ஒரு சத்திய வாசகத்த சொல்லி தான் இந்த உபதேசத்த வந்து வாங்கியிருக்கிறோம். அது என்னன்னா, மனதாலும், வாக்காலும், கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டேன். நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி 3 முறை இந்த சத்திய வாசகத்த சொல்லி தான் உபதேசம் வாங்கணும்னு சாமி சொல்லியிருக்கிறார். இப்படி யார் அந்த சத்திய வாசகம் குடுக்குறாங்களோ, காட்டி குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு தான் உபதேசம் குடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அப்படி சொல்லி தான் நாம எல்லாருமே இந்த உபதேசத்த வாங்கியிருக்கிறோம். அதுல மனதாலும் அப்படின்னா, சத்தியத்துக்கு விரோதமான விஷயத்த மனசால நினைக்க கூட கூடாது. வாக்காலும் அப்படின்னா, அத பத்தி பேசக்கூட கூடாது. சத்தியத்துக்கு விரோதமான விஷயத்த பத்தி நான் பேசவே கூடாது. ஏன்னா, எண்ணம்ங்கிறது அங்க நடைமுறையில வரக்கூடியது. ஏன்னா, சாமி என்ன சொன்னாரு? விசாராதிகள்ங்கிற எண்ணம் தான் சிருஷ்டி ஆகுதுங்கிறாரு. இந்த கர்ப்பம் எப்படி உண்டாகுதுங்கிற விஷயத்துல வந்து, நாம என்ன நினைக்கிறோமோ அது சிருஷ்டியா உண்டாயிருதுன்னு சொல்றாரு. அப்ப அது செயல்முறைக்கு வந்துருதுன்னு சொல்றாரு. அதனால தான் மனதாலும் கூட சத்தியத்துக்கு விரோதமா நீங்க எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம். அப்ப மனசுல நீங்க நினைச்சீங்கனாலே, அது அடுத்தது நடக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளையும் உண்டு பண்ண ஆரம்பிச்சுரும். அது ஒரு பிரார்த்தனை மாரி. அது உடனே அதுக்கான ஏற்பாடுகள செய்ய ஆரம்பிச்சுரும். அப்போ நினைக்க கூட கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வாக்காலும்னா பேசக்கூடாது. அத பத்தி பேசினாலும் அப்படிதான். அங்கே எதுவுமே பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னா அது நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? அவனுடைய வாக்கு பலிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அவன் குடுத்த சாபம் நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வாக்கும் இங்க பலிக்கவே செய்யுது. அப்ப அத பத்தி சத்தியத்துக்கு விரோதமான விஷயத்த பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, அந்த விஷயத்த நடத்துறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இங்க உருவாக ஆரம்பிச்சுரும். ஏன்னா, என்னிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டது தான் இந்த உலகம். அந்த உலகத்துல இருக்கக்கூடிய சொப்பனம்ங்கிறது எனக்குள்ள இருந்து வந்திருக்குது. அப்போ நான் வந்து ஒரு எண்ணத்தினாலயும், என்னுடைய வாக்காலயும் அந்த விஷயத்த என்னால
என்ன நினைக்கிறோனோ அதை அங்கே நடத்துறதுக்கான எல்லா விஷயத்தையும் அது செஞ்சிடுது அப்படிங்கிறத சாமி சொல்கிறாரு. மூணாவதா கர்மத்தாலும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. இப்போ தான் நம்ம படித்தோம் கர்மம் அப்படின்னா ஜீவசக்தியான வாயு அப்படின்னு. அப்போ ஜீவசக்தியான வாயுவால் கூடவும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, 3வது அத்தியாயத்தில் பாவம் புண்ணியத்தை பற்றி சாமி ஒரு டாபிக் பேசுகிறார். புண்ணியம்ங்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த புண்ணியம் தீர்ந்து போகும்போது தான் பாவமாகுது. எப்படி தீருது அப்படின்னா, அந்த வாயாலையும் சப்திக்கிறோம், வாயால் பேசுகிறோம், அது மூலமாகவும் மூக்கால் நம்ம சுவாசிக்கிறோம். அதாவது வெளி சுவாசம் உள் சுவாசம்னு சொல்லி 2 சுவாசத்தை நம்ம வந்து உண்டு பண்ணுறோம். இப்படி தான் அது தீர்ந்து போகுது. இந்த தனம்ங்கிற புண்ணியம்ங்கிறது இந்த சுவாசம் மூலமாகவும் வாயினால் சப்திக்கக்கூடிய அந்த சப்தத்தினாலையும் தான் அது தீர்ந்து வெளியில் போகுது. அப்படி தீரும்போது தான் அது பாவமாகுதுன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அப்போ சத்தியத்துக்கு விரோதமான விஷயம்தான் பாவம்ங்கிறது. அப்போது நான் சுவாசத்தை வெளியில் விடுறேன் அப்படின்னா அது சத்தியத்துக்கு விரோதமானது. ஏன்னா ஜீவசக்தியான வாயு தானே கர்மம். கர்மத்தாலேயும் நான் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்னுடைய கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவை நான் வெளியில் விடக்கூடாதுன்னு அர்த்தம். நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன் சாமிக்கு. அதை நான் நிறைவேற்ற வேண்டியது இப்போ என்னுடைய கடமையாக இருக்குது. நமக்கு அது சித்தவேதம் படிச்சுட்டு அதனால தான் உபதேசம் வாங்க சொன்னாங்க. நம்ம அறவுரையாக படிச்சுக்கிட்டு ஒரு 2-3 பேஜை மட்டும் படிச்சுட்டு நான் உபதேசம் வாங்கிக்கிறேங்க, நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவசரத்தில் நம்ம உபதேசத்தையும் வாங்கியாச்சு. இங்கே படித்து பார்த்தா நாம் ஒரு பத்திரத்தை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் படித்து பார்க்காமலே கையெழுத்து போட்ட மாதிரி இப்போ மாட்டிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது கர்மத்தாலும் அப்படின்னு அவர் அங்கே எழுதுனது வந்து நான் என்னுடைய சுவாசத்தை வெளியில் விட மாட்டேன்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதுதான் வந்து ஒரு சித்த வித்தை பெற்றவர்களுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி. அது இந்த நான் செய்யலை அப்படின்னா நான் சித்த வித்தை பெற்றவர்கள்ங்கிற ஸ்தானத்தில் கூட என்னால் இருக்க முடியாது. என் சுவாசம் வெளியில் போகுதுன்னா நான் அந்த சத்தியத்தை மீறிட்டேன்னு அர்த்தம். அதனால தான் அவர் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும்னு 3 விஷயத்தை அவர் அங்கே எழுதிட்டார். இந்த 3 விஷயத்துலையும் நான் சத்தியத்துக்கு விரோதமாக நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக அதை எழுதி வச்சிருக்கிறார். அப்போது என்னுடைய கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவை நான் எப்பவும் வெளியில் விடக்கூடாதுன்னா நான் எப்பவும் மேலும் கீழும் சதா பிராணாயாமம் பண்ணிகிட்டே இருக்கணும், மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருக்கணும். நான் நடந்தாலும் நான் அதாவது தூங்கும் போது அதுவாக நடந்துருது. நான் முழிச்சிட்டேன் அப்படின்னா நான் நடந்தாலும் சரி, வண்டியில் போனாலும் சரி, ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போதும் சரி, எப்போ என்னால் வந்து அதை நடத்த முடியுமோ அப்போல்லாம் நான் நடத்தியே தீர வேண்டிய அவசியங்கிறது எனக்கு இருக்குது. அதை நாம் இது நாள் வரைக்கும் புரிஞ்சுக்கல, நமக்கு தெரியாது அப்படின்னா இப்போ நாம் அதை தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இனிமேலாவது அதை சரிவர கடைப்பிடிச்சாதான் இந்த சாமி சொன்ன இந்த சித்தவேதத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை நம்மளால் சரிவர உணர முடியும். அது உணரணும்னா சாமி சொன்னபடி அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவை வெளியில் விடாமல் நமக்குள்ளாரே நடத்துறதுக்கான ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். அதை செஞ்சிங்கன்னா மட்டும்தான் மனம்ங்கிறது உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கும். இல்லைன்னா அது வெளி விஷயங்களை உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ளார அந்த வாயுவை கதாகதம் செஞ்சே பழக்கப்படுத்துங்க. அதை தான் சாமி கர்மயோகங்கிற பேரில் இதை சொல்லி புரிய வச்சிருக்கிறாரு. இது இந்த சத்திய வாசகத்தை இங்கே சொல்லணும் அப்படின்னா அதில் கர்மங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. நான் இந்த அத்தியாயம் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த சத்திய வாசகத்தை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் இதோட சேர்த்து அதையும் பேச வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் சத்தியத்துக்கு விரோதமாக மனசாலும் நம்ம நினைக்கக்கூடாது, வார்த்தையால் பேசவும் கூடாது, நம்ம சுவாசத்தால் அதை வெளியில் விட்டு இந்த உலகத்தை பந்தப்படுத்தவும் கூடாது. அப்போது இந்த 3 விஷயத்தையும் நம்ம சரிவர புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம்.